எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 நம்ம வீட்டுட்டு கிளம்பி வந்து ஒரு 16 நாள் ஆச்சு. இப்போ எங்கே இருக்கிறேன்னா சிக்கிம் கேங்டாக்கில் தான் இருக்கிறேன். நேற்றுக்கு வந்து நத்துலா பாஸ் போயிட்டு வந்துட்டேன். அடுத்தது எங்கே போக போகிறோன்னு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஏன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக ஒரு இடத்துக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்து அது வந்து நேபாள் காத்மாண்டு. அதுக்கு இடையில வந்து எல்லாமே அன்பிளான்டாக தான் வந்தது. நம்ம அயோத்தி கோயிலாக இருக்கட்டும், சிலிகுரி வந்ததாக இருக்கட்டும், இல்லை சிக்கிம் வந்ததாக இருக்கட்டும், நத்துலா போனதில் இது அந்த பிளான்லேயே இல்லை. அது அப்படியே எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து நான் நேபாள் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால், சிலிகுரியில் நம்ம தங்கியிருந்த அந்த ரெசார்ட்லேருந்து பையனாக இருக்கட்டும், இந்த ட்ராவல் ஏஜென்சியில் இருந்த ஒரு அம்மா லேடியாக இருக்கட்டும், இவங்க சொன்னதே வந்து நீ அந்த முடிவு மட்டும் பண்ணிடாத. ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அது இந்த டைமில் போகிறது அப்படின்னாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ அங்கே நேபாளில் என்ன நடந்திருக்குது, எல்லாம் கலவர பூமியாக இருந்திருக்குது. இப்போ இந்த டைமில் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து ஒரே குழப்பமாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வீடியோக்கெல்லாம் அப்படியே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒருத்தர் போட்டிருக்கார், நேபாளுக்குள்ள உள்ளே போகிற மாதிரி. அது ஹிந்தியில் தான் போட்டிருந்தது, எனக்கு எதுவுமே புரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதை கமெண்ட் செக்ஷன்லாம் போயிட்டு அது எல்லாமே ஹிந்தியில் தான் கமெண்டில் போட்டிருப்பாங்க. அதிலே போட்டால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். தமிழில் போட்டப்போ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் சாத்தியப்படும் தெரில. ஏன்னா அங்கே வந்து அந்த பைக்குக்கு அந்த பன்சார்னு ஏதோ கொடுப்பாங்களாம், அந்த ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே எரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே இருந்தது. ஃபேஸ் பார்த்தாவே தெரியும். நாம் வந்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாமல் அது வேண்டாம் இது வேண்டான்னு தள்ளி போகக்கூடாது. நம்ம போவோம், முயற்சி பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தால் உள்ளே போவோம், இல்லைன்னா அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? அனுபவம் தானே சிறந்த ஒரு ஆசான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10. இங்கேருந்து நான் காலி பண்ணணும். செக் அவுட் டைம் வந்து 11 o'clock. நேற்றுக்கு வந்ததுலேருந்து அப்படியே வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு பண்ணிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு மழை இல்லை. நேற்றுக்கெல்லாம் வந்து 5 மணிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சது. நேற்றுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருந்தேன். நான் போட்டிருக்கிற இதெல்லாமே வந்து கொஞ்சம் நம்மன்னு தான் இருக்குது. நல்ல ஒரு 40 டிகிரி வெயிலில் ஒரு 40 நிமிஷம் நின்னால் மட்டும்தான் வந்து இது வந்து எல்லாம் சரியாகும். ஓகே, நம்ம அடுத்தது கிளம்புறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஏன்னா இருக்கிற ஒரு லைஃப் நீ நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சு எப்படி ஒரே வெட்டு. பயமா இருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். இங்கேயே ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் செயினை போட்டு வச்சுருக்கேன். நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் அது. இங்கே கொண்டு வந்து பைக்கு நிறுத்தினா இந்த வீடு எல்லாமே ஒரே டைப்பாக இருக்குது. ரோடு இது, ஆனால் வீடு கீழே வரைக்கும். அந்த வீட்டுக்கெல்லாம் போனால் அந்த ஸ்டெப்லேயே அப்படியே போய் அப்பா இன்னும் அங்கே இருக்குது. எப்படி தான் போவாங்கன்னு தெரியல. பைக்கை திருப்புறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இங்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அந்த ஹோட்டலில் என்ன சிரமம். நல்ல வேளை நம்ம டாங்லி பைப்புள்ள இது வரைக்கும் பிரச்சனை பண்ணல. நான் ஸ்டாப்பாக கார் வந்துக்கிட்டே இருக்கேன். இது கூட பைக் டாக்ஸிக்கு தான் வெயிட் பண்ணுது. நம்ம தொந்தரவு பண்ணுறோமோ. கரெக்டாக பார்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்ரு போய் டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கணும். ஏடிஎம்மில் கேஷ் எடுத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த பின் நம்பரே எனக்கு லைட்டாக தான் மைண்டில் இருக்குது. போட்டு எடுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நம்ம பைக்கு கன்றாவியாக இருக்குது. நேற்றுக்கு ஃபுல்லாக அந்த மழை பெஞ்சதுனால எல்லாம் நினச்சி இதாக இருந்தது. இங்கே லோக்கலில் போய் பைக் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நேற்று கிளைமேட் இல்லை. வெயிலே இன்றைக்கி தான் வந்திருக்குது. இங்கே பில்டிங் தான் எப்படி கட்டினாங்கன்னே தெரியலைங்க. அப்படியே மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே லைனாக வருது. கீழே இருக்கிற ஒரு வீட்டில் இல்லை இடையில மலையில் இடையில அதில் வீடு இருந்துன்னு வச்சுக்கோங்க. டெய்லி அந்த நடக்கிற அந்த விஷயமே வந்து உடம்புக்கு கால்கள் நல்லா பலமாகும். இந்த 2 நாளாக என்ன பண்ணேன்னா, கடையில் போவேன். முந்தா நாள் வந்து ஒரு 2 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன், அதை சாப்பிட்டுக்கிட்டேன். மறுபடியும் நேற்றுக்கு போய் 3 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். நைட்டு 2 ஆப்பிள் சாப்பிட்டேன். ஒன்று இருந்தது காலையில், அதை ஒன்றை சாப்பிட்டேன். டயரில் காற்று கம்மியாக இருக்கா இல்லை டயரே கம்மியாக இருக்கான்னு தெரியல. சிக்கிம்ங்கிறது ஒரு 500 மலை 1000 மலைகளை சேர்த்து உருவாக்குன ஒரு மாநிலம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பொறுமையான ஆளுகப்பா. அதாவது இங்கே டாக்ஸி ஓட்டுறவங்க எனி டைம் டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ரோட்டில். மற்ற இடத்துல எப்படின்னு தெரில. நம்ம சென்னையில் பார்க்காத டிராஃபிக்கா?
இங்கே மக்கள் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு பாதை இருக்குங்க, அதில் தான் நடந்து போவாங்க. எக்காரணம் கொண்டு இந்த பக்கம் வரமாட்டாங்க. இடத்துல அந்த பிரேக் ஆகிற இடத்துல மட்டும் மாறுவாங்க. ரெண்டாவது சிலிகுரியிலிருந்து இங்கே கேங்டாக்கு பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அது எத்தனை மணிக்கு எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி டார்ஜிலிங் போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வந்தது. அப்புறம் யோசனை பண்ணேன், நேற்றுக்கு மலையாக தாவணுதுன்னு, அது மலையில் தாவணுது ரொம்ப இப்போ மலையில் கண்டாவே லைட்டாக கடுப்பாகுது. ஸோ நேபாள் போகிறங்கிற அந்த பெரிய குழப்பத்தில் இருக்கிறப்போ நம்ம போய் ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ அதை பார்த்து ரசிக்கிறதோ அந்த மனநிலை முடியாது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது அப்படியே ஃப்ரீ பேர்டு ஆகிடலாம். உள்ளே விட்டால் போகிறேன், இல்லைன்னா நான் எங்கள் ஊருக்கே போகிறேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டோம், டாக்ஸி தொல்லை இனி இல்லை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி. கிட்டத்தட்ட 35 நிமிஷமாக சேர்ந்து 10 கிலோமீட்டர் தான் நான் வந்திருக்கேன். அந்த 10 கிலோமீட்டர் தான் டிராஃபிக்கே. சக்ஸஸ்ங்க. எப்படியோ ஒரு 3வது அட்டம்ப்டில் பணம் 5000 ரூபாய் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்கரெக்ட் பின்னு வந்தது, அது நம்ம ஒன்றில். அந்த மேடம் பயங்கர ஃபாஸ்ட்டாக, நான் கொஞ்சம் நேரம் அவங்கள தான் பார்த்துட்ருக்கேன். என்ன சுறுசுறுப்புங்கிறீங்க, ஏதோ லேடி ரஜினி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பணத்தை எங்கே வைப்போம், இப்போதைக்கு இங்கே வைப்போம், அப்புறம் எங்கேயாச்சும் வைப்போம், அப்புறம் வச்சுட்டு மறந்துடுவோம். ஓகே, காசு கிடச்சி போச்சு. இன்னும் வயிற்றுக்கு கொஞ்சம் போட்டுருவோமா. ஒரு ப்ராப்பராக பைக் நிறுத்தி சாப்பிட்ற அளவுக்கு உண்டான ஒரு கடை மாட்ட மாட்டேங்குது. இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லேயே அந்த கடைகளெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு அமைப்பில் இருக்கிற மாதிரி நம்ம அதே மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு அந்த மைண்டு வரமாட்டேங்குது. நம்ம வர்றப்போ இந்த பக்கத்தில் ஓடுதில்ல நதி, அதில் இருந்த தண்ணியோட அளவு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. சும்மா அப்படியே முரட்டுத்தனமாக ஓடிட்டு இருக்குது. தோசா பாயிண்ட், அத்தென்டிக் சவுத் இண்டியன் போட்டிருக்கு, ஃபுட்டு போட்டிருக்கு. உள்ளே போய் பார்ப்போம். நானும் இந்த தோசா பாயிண்ட் என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு போனேன். மில்ட்ரியால் நடத்தப்படுற ஒரு கேண்டீன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மில்ட்ரி ஆட்கள் தான் இருந்தாங்க. அங்கே சர்வீஸ் கூட 2-3 பேர் அவங்க தான் பண்ணாங்க. செல்ஃப் சர்வீஸ் தான். நான் 2 இட்லி 1 தோசை வாங்கினேன். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி பொருட்கள், அவங்க அந்த பனியன், ஷூ, சாக்ஸ், அது சம்திங் எல்லாமே விற்கிறாங்க. கரெக்டாக அந்த நதி ஓரமாகவே அது இருந்தது. நான் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரில அது ஆர்மி இதால் நடத்துகிறாங்கன்னு. அப்புறம் நிறைய பேர் வர்றப்போ நம்ம தனியாக எடுத்து வீடியோ அப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இட்லி ஓகே, நல்லா இருந்தது. 2 இட்லி 60 ரூபா, 1 தோசை 70 ரூபா. தோசை நல்லால புளிச்ச மாதிரி இருந்தது. பட் சாம்பார் ஓகே, சட்னி ஓகே. இந்த இடம் ஃபுல்லாமே எல்லாமே மிலிட்ரி இது தானாட்ருக்குங்க. என்ன ஊர் பேர் என்ன, சிட்கம். ஐயோ காட், நான் நிறுத்திக்கிறேன்ப்பா. சிக்கிமை விட்டு வெளியே போகிறோம். இதுதான் சிக்கிம் என்ட்ரன்ஸு. ஆனால் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இப்படித்தான் அடிக்கடி நடக்கும். ரங்பூ செக் போஸ்ட், அவ்வளோதாங்க. ஆற்றுக்கு இந்த பக்கம் கிராஸ் ஆகுதா இல்லையா, அந்த பாலத்துக்கு இந்த பக்கம் சிக்கிம், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால். பாய் பாய் சிக்கிம். செம்ம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க தண்ணி. நான் அதுக்காக நிறுத்தலை, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுத்து. நான் ஜாக்கெட் போட்டேன், ஆனால் இது போட மறந்துட்டேன். இடையில வர்றப்போ எனக்கு லைட்டாக ஒரு எண்ணம் வந்து, சரி ஆடா அந்த டார்ஜிலிங்கை தான் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு நினச்சேன். கச்சகச்சான்னு இருக்குதா. ஸோ வேண்டான்னு வந்த எண்ணத்தை அப்படியே வச்சு ஒரு அமுக்கிட்டு நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்போம். டயரு தான், தேஞ்ச டயரு தான். அம்மா கைஸ், ஹைவேஸில் 500 கிலோமீட்டர் கூட ஓட்டிடலாம். இந்த ரோட்டில் 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே பெண்டு கழுந்துடும். 90 கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கிறேன். இன்னொரு 10 கிலோமீட்டர் ஓட்டுன்னா கழுந்துடும். ஏறுறப்ப தான் அந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா இறங்குறப்பவும் அப்படி தான் இருக்குது. இப்போ டைம் கரெக்டாக 2. மலையிட்டு இறங்கி வந்தாச்சு. இப்போ தான் யாரோ அரக்கம் கட்டி பிடிச்சி என்னை அப்படியே விடுவிச்ச மாதிரியே இருக்குது.
நேற்றுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிரில் நடுங்கிட்டு கிடந்தோம். இப்போ வெயிலில் வதங்கிட்டு கிடக்குறோம். என்ன பயணத்தில் ஒரு விந்தைன்னு பாருங்கள். சிலிகுரியே வந்தாச்சுங்க. ஹார்லே டேவிட்சனா என்ன டயரை கழட்டி உடனே டிராக்டரில் மாற்றிடல மாட்டிருக்குது. ஐயா போய் தொலைடா சாமி. நம்ம கேங்டாக்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி பார்க்கவே இல்லை. சிலிகுரி முழுக்க இந்த வண்டிக்கு தான். இந்த சைக்கிள் ரிக்ஷா இதெல்லாம் அங்கே ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிட்டியே அப்படியே நின்று போயிடும். 1 மணி நேரத்தில் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடும். மக்கள் மக்கள் மக்கள். என்னங்க அந்த ஊர் பயங்கர டிராஃபிக்கு. இந்த சைக்கிள்காரனுக்கு ஊரம் பார்த்தீங்கன்னா நடுவால் போயிட்டு இருந்தானுங்க. எதை இப்போ ஓரமாக வந்துட்டானுங்க. அவன் சைக்கிள்காரன் ஒருத்தன் தான் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டான். தமிழ்நாடுன்னு. ஆமாடா தமிழ்நாடு தான்டா. கை ரெண்டும் அப்படியே கொதிக்குது மீன். அப்படியே வழியில் கதறுது. ஒன்று இந்த ரைடிங் ஷூவில் ஒரே ஒரு சைஸ் பெருசாக வாங்கியிருக்கலாம். அடே முட்டி டச். நல்ல வேலை. என்னங்கடா இப்படி ஓட்டுறீங்க ஒஸ்ட்ரடே. நான் ஒரு பிரேக் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு டீயை போட்டுட்டுதா அடிச்சுக்கிறேன். அங்கே வருது அடிச்சுக்கிறானுங்கடோய். அங்கே என்னடானா நான் சொல்கிற சிக்கிமில் ஒரு துளி நூல் பிசுகாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறானுங்க. இவனுக்கு என்னடானா ரூல்ஸா அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்ருக்கானு. பக்கத்து ஸ்டேட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த காருக்குள்ளே அந்த 2 பசங்களும் சேர்ந்து அடித்தானுங்க. இப்போ ஒரே ஒரு துளி. அடே என்னாச்சு? பசங்க தப்பு பண்ணானுங்க, ஆனால் அவர் கூப்பிட்டு திட்டுறாரு, அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க. அடே எப்பா போகுது. அப்படியே நின்றுட்டேன். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, மலைப்பிரதேசங்களில் இந்த மாதிரி இடத்துல தான் அந்த டீ செடியெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான். இன்றைக்கெல்லாம் நல்லாவே கொதிக்குது. அந்த நம்ம கேங்டாக் விட்டு அந்த சிக்கிம் விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிக்குது. ஆனால் அதில் எப்படி இந்த டீ செடி தேயிலை செடி வளருதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. எங்கள் வீட்லேயே 2 செடி வச்சா வளருமோ? முன்னாடி ஒரு மேப் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே போட்டிருந்தேன் நான். ஒரு பார்டருக்கு ஒரு 19 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டிருந்தேன். இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்டருக்கே போட்டிருக்கேன். சரி என்ன ஆகுதுன்னு போய் பாட்டே வந்துடுவோம். ஏன்னா ஒன்ஸ் மறுபடியும் காலையில் கிளம்பி அதை ஒரு பிளான் பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ணி திரும்ப போய் அங்கே போய் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? சரி இப்போ போய் விடுறையா இல்லையா கேட்டு வந்துடும். ஓகே, 130 கிலோமீட்டர் தான் நம்ம ஓட்டியிருக்கோம் இது வரைக்குமே. ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஹைவேஸில் கூட 500 கிலோமீட்டர் கூட ஓட்டிடலாம். இந்த மாதிரி அந்த ஹில்ஸில் போட்டு 2வது கியர் 3வது கியரில் போட்டு அது இந்த வண்டி அந்த 2 கியர்லேயுமே வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு மாதிரியே ஷோல்டர் கியரில் பயங்கரமாக பெயின் அடித்து நொந்து வச்சு லைட்டாக என்னோடன்னு தெரியல. அப்புறம் கரெக்டாக இங்கே வந்ததுன்னா சிலிகுரி வந்த உடனே டிராஃபிக்கு நான் கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். வச்சு செஞ்சுட்டானுங்க. எல்லாம் ஊர் மொத்தமாக அந்த ஒரே ரோட்டில் வந்த மாதிரி இருக்குது. அந்த பஸ் டிரைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக ஓட்டுறாங்க. நீங்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவனுங்களை நம்பி எல்லாம் தயவு செஞ்சு ஓட்டிடாதீங்க. பொறுமையாக நம்ம பாட்டுக்கு ஓரமாக போய்க்கலாம். இன்னும் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் எச்சாகும், ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய சம்பவம். கண்ணாடி மேலே வச்சுருந்தேன்னா அப்படியே டொப்புன்னு கீழே விழுந்தது. இது கிளாஸ் மட்டும் கலந்துருந்தா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம், முடியல. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா. அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. போய் நிறுத்துறா. எப்படி டக்குன்னு விழுந்த உடனே உடஞ்சிருச்சு. சீட்டு மேலே தான் வச்சுருந்தேன். ஒரு வேளை மிதிச்சிட்டணும் நானே. மிதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை.
பார்ப்போம், ஏதாவது அனபேண்ட் மாதிரி இருந்தால் வச்சு ஒட்டி பார்ப்போமா. இல்லை ஆல்ரெடி என் ஸ்பெக்ஸ் ஒன்று இந்த மாதிரி விட்டு போயிருக்குது. நான் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஒட்ட முடியல. இது உடனே வாங்க முடியாது, என்னது பவர் கிளாஸு. ஆரம்பமே லைட்டாக அபசகுணமாக இருக்குது. அப்போ நல்லது தான் நடக்கும், கவலையே பட வேண்டாம், போயிட்டே இருப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ பெரிய பங்க் வச்சுருக்கானுங்க. ஏர் செக் பண்ணுற மிஷின் மட்டும் வச்சுருக்கானுங்க, ஆனால் ஏர் செக் பண்ண முடியாது. இந்த பியர் காரனுக்கு வந்தாங்க, வந்தது என்னமோ கேட்டானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா ஹெல்மெட்டுக்கு என்ன ரேட்டுன்னு, LS2 ஹெல்மெட் என்ன ரேட்டுன்னு கேட்டிருக்கானுங்க. அவன் கேட்குறதெல்லாம் கரெக்டு, அந்த உச்சரிப்பு வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்குது, அதுதான் முழிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறோம். இன்னொரு 3.2 கிலோமீட்டர் தான் இருக்குது பார்டருக்கு. ஆனால் என்னென்னா அங்கே ஹோட்டல் இருக்கிற மாதிரி எதுவுமே கூகுள் மேப்பில் இல்லை, எதுலேயுமே காட்டல. ஸோ நம்மளுக்கு அங்கே போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு திரும்பி 20 கிலோமீட்டர் நம்ம ரிட்டர்ன் வரணும். வந்து இங்கே தங்கிட்டு மறுபடியும் காலையில் போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டாப் போட்டு வச்சுருக்காங்க, இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு. எது வந்து பார்டர்னு தெரியலையே, இதாக தான் இருக்குமோ. भैया बॉर्डर नेपाल बॉर्डर? हाँ नेपाल बॉर्डर अभी तो बाइक नहीं जाएगा अभी। ओ अलाउड नहीं है। ओ दिस बॉर्डर अलाउड नहीं है, ऑल बॉर्डर मालूम नहीं है ये बॉर्डर। ये बॉर्डर अलाउड नहीं। ऐसे पैदल जाने से आएगा आदमी। हाँ ऐसे पैदल जाने से आएगा आदमी, बाइक नहीं है। हाँ नेपाल जाने के लिए बंद है ना अभी। ऐसे आदमी जाएगा पैदल, दिक्कत नहीं है। ये नहीं कर, भंसार नहीं कट रहा है, சிக்கல் மக்களே சிக்கல். என்ன சொல்ல தெரியல. மெயின் வந்து இதே இங்கே தானாம்மா, ஓகேவா. ஆனால் இங்கே தான் இந்த பன்சார் கொடுக்குறாங்க இல்லையா, ரோட் டேக்ஸ் வண்டிக்கு. இது அதை ஆஃபீஸையும் எரிச்சு விட்டாட இதுதானம்மா. எங்கேயோ ஒருத்தர் தமிழ் பேசிகிட்டு இருந்தார், அவர் காணோம். நம்பர் வாங்கிட்டா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்த்தேன், காணோம். அவர் ஊட்டியில் ஒரு 15 வருஷம் இருந்தாராம்மா, நல்லா தமிழ் பேசினார். இந்த பார்டர் தான் மெயின் பார்டரு, இதில் போயிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதில் போக முடியாது. இந்த பீகார் பசங்க தான் ஹெல்மெட்டை கேட்டாங்கல்ல, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இன்னொரு பார்டர் இருக்காமா. இதுதான் மெயின் பார்டரு, மற்றதெல்லாம் சின்ன சின்ன பார்டரு. அங்கே போய் ஒரு வேளை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து நம்ம போகிறதுனா போகலாம், பைக் அலௌடு இல்லை. ஒரு நிமிஷத்தில் அப்படியே கண்ணை இருட்டிருச்சு, என்னடா பண்ணுறது அடுத்ததுன்னு தெரியாமல் இருந்தது. சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். ஓகே, tell me bro. So you go to Nepal? Yeah. अभी नहीं है, अभी चेक करेंगे. Check कर. हाँ, வாட் இஸ் த சிச்சுவேஷன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போவே செக் பண்ணது தான் நல்ல விஷயம். என்ன காலையில் வந்துட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி ஆயிருக்கும். இப்போது நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது, ரொம்ப நேரம் இருக்குது, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நடக்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நிறுத்தி அவங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் அப்படியே சின்ன சின்ன விஷயமாக பேசுனாங்க, சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ அந்த பன்சாருங்கிறது வந்து பைக்குக்கு நாம் ரோட் டேக்ஸ் மாதிரி அது கட்டுறது அனுமதி சீட்டு, அது வந்து இங்கே இல்லை, நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இன்னொரு பார்டரில் வந்து அதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏதோ கொஞ்சம் தூரம் போகலாம், ஓகே. ஆனால் அதில் வந்து அந்த பன்சாரில் தரமாட்டாங்களாம், நாம் அப்படியே போக வேண்டியதான் நம்ம என்ட்ரி போட்டு. இது பெரிய பெரிய ரிஸ்க்குங்க. ஏன்னா நேபாளை பொறுத்தளவுக்கு நான் நிறைய வீடியோக்களில் பார்த்தா செக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்போஸ் நாம் இதுக்கு கட்டாமல் இந்த பைக்கை போய் ஃபஸ்ட்டு செக்கிங்லேயே நிறுத்தி விசாரித்தாங்கன்னா, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-100 கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டர்லேயே நிறுத்திடுவாங்க பைக்கை பார்த்த உடனே. அப்போது என்னோடய நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. ஸோ அது போக பர்சனலாக வந்து அந்த பையன் சொன்ன அப்படி இந்த டைம் நீங்கள் போகாதீங்க, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு
நீங்கள் இப்படி போகாதீங்க அப்படின்னாங்க. எப்படி போகாதீங்கன்னு கேட்டப்போ தான் இந்த டீட்டெயில் சொல்கிறான். அட பாவி, எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த பார்டருக்கு போகிறது இல்லைன்னா அங்கே பன்சார் கொடுக்குறதே கிடையாதான். பன்சார் கொடுக்குறது இந்த மெயின் பார்டர் தான். இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து நன்மைக்கு தான் நான் நினைப்பேன் எப்போவுமே. இது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து நாம் உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மனசு. 2 விஷயம் இருக்கும். ஒன்று அது தைரியம் சம்மந்தப்பட்டது. தைரியமாக நம்ம போல் என்ன வேணாலும் பார்த்துக்கலான்னா அது வந்து நம்மளுக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்கணும். இப்போ என்கிட்ட அது இல்லை. இப்போ நம்ம அது இல்லீகலாக போகிற மாதிரி தானே. பன்சார் கட்டாமல் நம்ம போகிறதுங்கிறது அந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு அது இல்லீகல் இல்லை. அது ஒரு நாள் நம்ம நாட்டுக்குள்ளேயே நான் செய்ய மாட்டேன். வேறு இடத்துல நான் செய்ய வாய்ப்பே இல்லை. யோசிக்கிற கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. பார்த்துக்குவோம். இப்போ வெஸ்ட் பெங்காலிருந்து பீகார் பார்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸ்டேட்டாக சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வாயில் மட்டும் சொல்லிட்டேன். டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்லாமல் முயற்சி பண்ணலையேனுமோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. இருந்தாலும் இந்த கல்காலியா அப்படிங்கிற இந்த பீகார் நேபாள் பார்டருக்கு போகிறேன். போய் விசாரிக்கிறேன் என்னன்னு. அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான். நார்மலாக இந்த லோக்கல் மக்கள்லாம் வந்து போய்க்கிறாங்க. பட் பன்சார் கிடைக்குமா? One hour later. लोग आ रहे हैं ना, मिलेट किल है. Pillion is not allowed. Pillion is not allowed. हाँ भाई जो मजबूत है. हाँ मज करे सर. 8,000. ओ. இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு. 6:20 ஆகிடுச்சு. அந்த செக் போஸ்ட்டுக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு கடையில் நிறுத்தி அவரோட அந்த லோக்கல் ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அவங்க சான்ஸே கிடையாது அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக பைக்கில் போக முடியாது, எல்லாரும் நிறுத்தி வச்சுருக்காங்க, அது அளவோட கிடையாது அப்படின்னாச்சு. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ நான் நைட்டு ஸ்டே பண்ணணும். வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டுருக்கிறேன். நான் மேப்பில் தேடி பார்த்த வரைக்கும் ஹோட்டல் எதுவுமே இல்லை. நான் தேடி பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேபாள் பார்டருக்கு அந்த பக்கம் தான் நிறைய ஹோட்டல் காட்டுதா ஒழியோ இந்த பக்கம் எதுவுமே இல்லை. சரி, இன்றைக்கி நிறைய விஷயம் இருக்கும். நான் எப்படியாவது ஒரு மணி 6 தானே ஆச்சு. இன்னும் நமக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. 9 மணிக்குள்ளே கிலோமீட்டர் தான் நான் ஓட்டிகிட்டு போகலாம். ஏதோ ஒரு இடத்துல போய் சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒரே குழப்பமாக தான் இருக்குது. இப்போத்த கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். இப்போ தான் நான் நிலாவில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 6 மணிக்கே ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. ஒரு சூச்சு பிரேக் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே நிறுத்துறக்கே பயமாக இருக்குது எனக்கு. 1 hour later. ரூம் எடுத்துட்டேன் கைஸ். ரூம் எங்கே எடுத்துருக்கிறேன்னா அதுதான் பியூட்டி. நம்ம சிலிகுரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ரோட்டில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இன்றைக்கி கடவுள் வந்து என்னை சோதிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட செதைச்சிட்டார்னு சொல்லலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா தேடி போய் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து 35 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஓட்டினது என்னமோ வந்து ஒரு 200 சம்திங் கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 800 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு உண்டான அனுபவத்தை கொடுத்துருச்சு. சோதனை மேல் சோதனைங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு. பட் இருக்குது அதெல்லாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேபாள் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ஹைலி ரிஸ்க்குன்னு இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு போகணும்னு எண்ணம் இருக்குது. அடுத்த சோதனை எப்படி எல்லாம் இங்கே கட் ஆகிடுச்சு. இதையே அந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடி எல்லா சப்போர்ட்டும் எல்லாம் பண்ணாங்க. பட் எல்லாம் சொல்லிவிட்டு இதை ஒட்டி கூட கொடுத்தாங்க. ஒரு டிவி வாங்கினாங்க, அவங்களே இது பண்ணாங்க.
பட் அவங்கள ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாங்க, அவரும் வந்து நாட் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த பீகார் ரோட்டில் இருக்கிறது ஃபுல்லாக கூகுள் மேப்பில் காட்டுறது பூரா வந்து நேபாள் தான். இங்கே இந்தியா சைடு எதுவுமே இல்லை. அப்புறம் கூகுள் மேப்பில் நம்ம அதை சர்ச் பண்ணி பார்க்குறப்போ என்னென்னா ஹோட்டல்னு காட்டுது, போய் பார்த்தா சாப்பிட்ற கடை ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அது ஒரு சின்ன கடை, அதை கூகுள் அப்டேட் பண்ணி வச்சு கட்டல் படம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்டா டே நீ அப்படின்ட்டு. சரி ஓகே, நான் வந்து செரியிட்டையும் பேசினேன் நான். ப்ரோ இல்லை ப்ரோ ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் போய் விசாரிச்சிட்டேன் ப்ரோ, எல்லாத்தையுமே அங்கே எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சிட்டேன். ஆனால் இங்கே அந்த பன்சாருங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ப்ரோன்னாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் திரும்பி வந்துட்டேன். ஏன்னா இன்னி போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம ரோட்டில் இருக்க முடியாது, சேஃப் கிடையாது அதெல்லாம். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டேன். இது வந்து ஏசி ரூம் தான். 1500 சொன்னாங்க, பேசி ஒரு 1300 எடுத்துருக்குறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் என்ன பண்ணியிருப்பேனோ ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்திருக்கலாம். பட் எனக்கே தெரியாது நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது. கடவுள் சோதிப்பார், கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப இதாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நார்மலாக போட்டுட்டு சுற்றலாம், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம பைக் ரைடு பண்ணுறப்போ அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இப்படி துணிக்கிறப்ப எல்லாம் பேருந்து வந்துருச்சு. அவ்வளோதான், ஒட்டினது ஒரு டைம் இப்படின்னு போட்டால் அவ்வளோதான், அது பேருந்து வச்சு. இது வேலைக்கு ஆகாது. இந்த கிளாஸ் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்ன சோதனைகள் வந்தாலும் அது ஒரு நன்மைக்கு தான் நான் நம்புகிற ஆள். அதனால் நல்லதே நடக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ எப்படி வரும்னு தெரியல. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். பார்ப்போம் என்னதான் நடக்கும், நடக்கட்டும். நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா, போனால் போகட்டும் போடா.